வணக்கம் அன்பான நேயர்களே! இறைவனின் அருளால் உங்கள் எல்லாருக்கும் நல்லதே நடக்க அந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். பொதுவாகவே எல்லாருக்கும் ஆன்மீகத்துல ஒரு ஈடுபாடு இருந்து கொண்டு தான் இருக்கும். சிலர் வெளிப்படையாக ஆன்மீக நம்பிக்கை உள்ளதை ஒத்துக்கொள்வார்கள். பலர் மறைமுகமாக ஆன்மீக நம்பிக்கை இல்லாதவர்கள் போல் காட்டிக்கொண்டு மறைமுகமாக இறைவனின் உதவியை நாடுவார்கள். எது எப்படியோ நம்மை மீறின ஒரு சக்தி இருப்பது என்பது மறுக்க முடியாத உண்மைதாங்க. கடவுளின் பார்வையில நாம எல்லாரும் ஒண்ணுதாங்க. மனிதரைப் போல அவர் ஏற்ற தாழ்வு பார்ப்பதில்லை. ஆனா இறைவனையே கதியாக நினைக்கிறவன் சில நல்ல உள்ளங்களுக்கு, தன் அந்த பக்தனின் அருகிலேயே தான் இருக்கிறதாக உணர வைக்கிறாரு. அப்படி அந்த கடவுள் நம்முடன் தான் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் 8 முக்கிய அறிகுறிகள் என்னென்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் ஒண்ணு. உள்ளுணர்வு வழிகாட்டுதல். அதாவது இன்ஸ்டிடியூஷன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சரியான வழிய உங்க மனசாட்சி முன்கூட்டியே எச்சரிக்கும். ஒரு முக்கியமான முடிவை எடுக்கும் பொழுது, உங்களுக்குள் தோன்றும் அந்த முதல் குரல் கடவுளின் வழிகாட்டுதலாக இருக்கும். 2 பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பு. எப்பேர்ப்பட்ட ஆபத்துக்களிலும், எதிர்பாராத சோதனைகளிலும் நீங்கள் மிக எளிதாக மீண்டு வருவீர்கள். கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி உங்களை காப்பாற்றுவதை நீங்கள் உணரலாம். 3வது காரணமில்லாத அமைதி. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் அல்லது குழப்பங்கள் வந்தாலும், உங்கள் மனதில் ஒரு அமைதியும், எல்லாம் சரியாகிவிடும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருக்கும். 4 நல்ல மனிதர்களின் உதவி. நீங்கள் தனிமையில் தவித்தாலோ, அல்லது உதவி தேவைப்பட்டாலோ, எதிர்பாராத விதமாக நல்ல மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்து உங்களுக்கு உதவுவார்கள். அடுத்தது 5வதாக விலங்குகள் மற்றும் குழந்தைகளின் அன்பு. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத குழந்தைகள் மற்றும் செல்லப்பிராணிகள் உங்களை எளிதாக நம்பும். உங்கள் அருகில் மகிழ்ச்சியாக இருக்கும். 6வது என்னன்னா, இயற்கையோடு இணைந்த உணர்வு. இயற்கை அழகை ரசிப்பதிலும், பறவைகள், தாவரங்கள் போன்றவற்றில் கடவுளின் படைப்பைக் கண்டு வியப்பதிலும் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். 7வது என்னன்னா, நன்றி உணர்வு பெருகும். உங்களிடம் இல்லாத விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவதை விட, கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கும் சிறிய விஷயங்களுக்கும் தினமும் நன்றி உணர்வுடன் இருப்பீர்கள். இறுதியாக கடவுளுக்கு நம்மை பிடிக்கும் என்பதை உணர்த்தும் அறிகுறி என்னன்னா, எதிர்மறை எண்ணங்கள் விலகுதல். உங்களைச் சுற்றி நடக்கும் தீய விஷயங்கள், கோபம் அல்லது பொறாமை போன்ற குணங்கள் உங்களை விட்டு மெதுவாக விலகி, நேர்மறை ஆற்றல் உங்கள் மனதில் குடிகொள்ளும். இந்த வாழ்க்கை என்பது எதை சாதித்தோம் என்பதில் இல்லை. இந்த வாழ்க்கை என்பது ஒவ்வொரு கடினமான காலகட்டங்களை நேர்மையான வழியில் எவ்வாறு கடந்து மீண்டு எழுந்தும் என்பதில் தான் இருக்கிறது. மீண்டும் வேறொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். ஹரே கிருஷ்ணா.